இங்க காவேரி ஒரு பக்கம் விஜய் கிட்ட இப்படி பேசுனது நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நான் ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் எதுக்காக இப்படிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்து விஜய நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க ராகினிக்குமே, என்ன இது இவங்க அக்ரிமெண்ட்ட பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அக்ரிமெண்ட்ட பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுமே. சரி இரு நம்ம முதல் போய் காவேரியை சீண்டி விட்டு பார்ப்போம். அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா அக்ரிமெண்ட் பத்தி அவளே நம்மட்ட சொல்லுவா அப்படின்ற மாதிரி அவங்களுமே காவேரிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரியுமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, உன் வேலையை பார்த்துட்டு போ. நானும் என் புருஷனும் என்ன வேணாலும் சண்டை போடுவோம். 2 நாள்ல வீட்டை விட்டு போறேன்னு கூட நான் சொல்லுவேன். அதுக்காக நான் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராகினி கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனா ராகினியுமே, எங்க பாரு நீ விஜயும் சண்டை போட்டுக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பேசிக்குவேன். சரி ஓகே, நீ சொல்லலனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா கண்டுபிடிக்காம விட போறேன்னு நினைக்கிறியா? ஆட்டோமேட்டிக்கா நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கு அதுவாவே தானா வெளியில வந்துடும் அப்படின்ற மாதிரி இங்க ராகினியுமே இங்க காவேரிட்ட போட்டு விட்டு போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே வெளியில போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரொம்பவே காவேரியை ஹர்ட் பண்றோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனால் இன்னொரு பக்கம் காவேரி தன்னை சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றான்னு சொல்லி கஷ்டப்படுறாரு. ஏன்னா இங்க காவேரி கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. அவளுமே நம்ம என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு புட்டியா பேசிக்கிட்டே இருக்கா. அவட்ட நமக்கு என்ன சொல்றது, அவ சரியான லூசா இருப்பா போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க காவேரி மேல கொஞ்சம் கோவப்பட தான் செய்யறாரு. அதனாலே அவர் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வராம அப்செட் ஆகி வெளியிலே இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல காலையில எங்க வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக எங்க தாத்தாவுமே கரெக்டாக வழியில உட்காந்துட்டு இருந்து இந்த பக்கம் வந்து விஜயை பார்த்து, என்ன விஜய் இதெல்லாம், நீ நைட்டு வருவேன்னு சொல்லி வீட்டில் யாருமே தூங்காம உட்காந்துட்டு இருக்கோம், நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்ட விஜயுமே, இல்லை தாத்தா எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்ட தாத்தாவுமே, இங்கே பாரு விஜய், இந்த மாதிரி நீ பண்ணுற விஷயங்கள் எதுவுமே எனக்கு சரியாக பிடிக்கல, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி வெண்ணிலா இங்கே இருக்கிறதுக்கு உண்டான காரணத்தை நீ முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இந்த மாதிரி விஜயுமே, வெண்ணிலா வந்து கண்டிப்பாக இங்கே இருந்தால் தான்ப்பா க்யூர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இந்த பக்கம் விஜய் மறுபடியுமே தாத்தா கிட்ட எடுத்து சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தாத்தாவுமே, இங்க பாரு விஜய், நீ பண்ற விஷயங்கள்லாம் சரிதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, பட் ஆனா காவேரியை ரொம்பவே நீ கஷ்டப்பட வச்சுக்கிட்டு இருக்கன்ற மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால தயவு செஞ்சு அவளை ஹர்ட் பண்ணாம பாத்துக்க அப்படின்ற மாதிரி தாத்தாவும் எடுத்து சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் விஜயுமே, கவலைப்படாதீங்க தாத்தா, எனக்கு வந்து கல்யாண நாள் வருது, அந்த கல்யாண நாளுக்கு கண்டிப்பா நான் கொடைக்கானலுக்கு இந்த மாதிரி காவேரி கூட்டிட்டு போலான்னு இருக்கேன், சொல்லப்போனா அவ எங்க கல்யாண நாளை கொண்டாடுற மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட தாத்தாவுமே, இங்க பாருப்பா, நீ பண்ற விஷயம்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா நீ பண்ற விஷயங்களை வச்சு இந்த மாதிரி காவேரியா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி பண்ணிடாத, தயவு செஞ்சு அவளை கடைசி வரைக்கும் நல்லதா பாத்துக்க அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவும் எடுத்து சொல்லிட்டாங்கிறது கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் விஜயுமே, சரி காவேரிக்கு இதுக்கு மேலே நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டாம், நம்ம வந்து டேரக்டா போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரிகிட்ட போய், இங்க பாரு காவேரி, நீ வந்து முதல்ல உன்னோட துணிமணி எல்லாம் பேக் பண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட காவேரியும் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஞாபகம் இல்லையா நம்ம கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்பவுமே சஸ்பென்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்டோன்னா காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் அவங்களுமே கோயிலில் போய் பயங்கரமாக புலம்பிட்டு வந்திருப்பாங்க. இங்கே விஜய் கிட்ட பேசின விஷயம் ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்தி இருக்கும். அதே நேரம் விஜயுமே இப்போ நீ பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்கே மறுபடியுமே தன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே யமுனாவோட வீட்டில் யமுனாவுமே எப்பவும் போல இங்கே நிவினோட ரூமுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நிவினை பார்த்துட்டு, சரி நிவின் எப்போ பார்த்தாலும் ஒரு டைரி எழுதுறாருல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைரி எடுத்து ரொம்ப கேஷுவலாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் டைரியோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே இந்த பக்கம் வந்து காவேரி என்னுடன் வந்து சேரும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிவினுமே நாளைக்கு டேட் எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்த யமுனாக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, நிவின் இப்படி எழுதி வச்சிருக்காரு, என்ன இது இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்தில் நிவினுமே இந்த பக்கம் கதவை திறந்துட்டு உள்ளே வராரு. அவர் உள்ளே வந்த உடனே இந்த பக்கம் யமுனா கையில் அந்த டைரியை பார்த்த உடனே ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டு, நீ எதுக்கு அந்த டைரிலாம் எடுக்கிற, முதல்ல அந்த டைரி கீழவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யமுனா ரொம்ப கோவப்பட்டுட்டு, இங்கே பாருங்க நிவின், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல எதுக்காக இந்த மாதிரி காவேரி இந்த நாளில் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்க, எனக்கு இது ஒன்றுமே புரியல, முதல்ல எதுக்காக இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் நிவினுமே, இங்கே பாரு என்னோட பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாத, அந்த டைரியை கீழே வச்சுட்டு நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது ஓகே யமுனாவுமே கேட்கறதா இல்லை, முதல்ல எனக்கு சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல எதுக்காக காவேரி உங்க கூட வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் இதை கேட்ட நிவினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. இங்கே பாரு, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு காவேரி தான் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் காவேரி கண்டிப்பாக இன்னும் ஒரு நாளில் என் கூட வந்து சேர்ந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட யமுனாக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இந்த பக்கம் நிவின் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒரு கல்யாணமே கிடையாது, சொல்லப்போனால் காவேரி இந்த பக்கம் விஜய் கிட்ட வாங்கின
வாங்கின பணத்துக்காக தான் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அது 1 இயர் அக்ரிமெண்ட் தான். அந்த அக்ரிமெண்ட் நாளையோட முடிய போகுது. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் காவேரி ஆட்டோமேட்டிக்காக என் கூட வந்து சேர்ந்துருவா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நிவினுமே இங்கே ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட யமுனாக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவங்களுக்குமே நெஞ்சே நொறுங்கிடுது. இப்படி நிவின் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே யமுனாவுமே எதை பற்றியுமே யோசிக்காம அந்த டைரி அங்கேருந்து தூக்கி போட்டுட்டு அங்கே அம்மாவை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காவேரி மாட்டிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காகவே அவங்களும் வராங்க.